கோபாலகிருஷ்ணன் வணக்கம். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் அமைச்சர் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தார்கள். அதற்கு பிறகு தொடர் விசாரணை. அதற்கு பிறகு அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். அவர் சிறையில் அடைக்கப்பட்ட நாள் முதலில் தொடர்ந்து அவரை ஜாமீன் எடுப்பதற்கான தீவிரமான நடவடிக்கை செந்தில் பாலாஜி தரப்பில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதை தொடர்ந்து அந்த ஜாமீன் பொறுத்தவரையில் அவருக்கு ஜாமீன் வழங்க முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதை நம் கடந்த கால அந்த வழக்குகள் தொடர்ந்து நாம் பார்க்கலாம். இந்நிலையில் நீதிமன்ற காவலானது ஒவ்வொரு முறையும் செந்தில் பாலாஜிக்கு நீட்டிக்கப்பட்டு வருகின்றது. ஒவ்வொரு முறையும் நீதிமன்ற காவலை பொறுத்தவரையில் சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் அந்த நீதிமன்ற காவலை நீட்டித்து வருகிறது. தற்போது வரையில் அவர் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அது ஒருபுறம் இருந்தாலும் கூட மறுபுறம் அவர் ஜாமீன் வழங்க கோரி ஏற்கனவே நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். சென்னை உயர்நீதிமன்றத்திலும் அவர் ஜாமீன் வழங்க கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் வழங்க மறுப்பு தெரிவித்தார்கள். அவர் ஜாமீன் வெளியே சென்றால் சாட்சியங்கள் கலைக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும், அதே போன்று அவருடைய சகோதரர் இன்னும் அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பி ஆஜராகாமல் இருக்கக்கூடிய காரணத்தால் ஜாமீன் வழங்க முடியாது. அவர் அமைச்சர் என்ற அர்த்தத்தில் இன்னும் தொடரக்கூடிய காரணத்தால் அவருக்கு ஜாமீன் வழங்குவது என்பது தவறான முன் உதாரணமாக அமைந்துவிடும் என்று தரப்பில் அமலாக்கத்துறை தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. அதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் சென்னை உயர்நீதிமன்றம் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்க மறுப்பு தெரிவித்தார்கள். அதற்கு பிறகு உச்சநீதிமன்றம் போன பிறகும் உச்சநீதிமன்றமும் மருத்துவ ரீதியான காரணங்களை முன்வைத்து ஜாமீன் கோருவது என்பது ஏற்க முடியாது என்றும், சிறையிலேயே அனைத்து விதமான மருத்துவ தேவைகள் அவருக்கு வழங்கப்படும். தேவைப்பட்டால் கூட அவர் விரும்பக்கூடிய மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெறலாம். ஆனால் மருத்துவ ரீதியாக சொல்லப்படக்கூடிய காரணங்களுக்காக ஜாமீன் வழங்க முடியாது என்று மறுப்பு தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து அவருடைய நீதிமன்ற காவலும் மறுபுறம் நீட்டிக்கப்பட்டே வருகின்றது. இந்த நிலையில்தான் மூன்றாவது முறையாக சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி தரப்பில் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து இந்த வழக்கு 8ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. 8ஆம் தேதி அமலாக்கத்துறை தரப்பில் இந்த ஜாமீன் தொடர்பாக செந்தில் பாலாஜி கேட்கக்கூடிய ஜாமீன் குறித்து அமலாக்கத்துறை தரப்பில் என்ன பதில், என்ன கருத்து என்பது தெரிவிக்க வேண்டும் என்று கூறி வருகின்ற 8ஆம் தேதியானது இந்த வழக்கானது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அந்த 8ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது அமலாக்கத்துறை தரப்பில் அவர்கள் தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்படும். அதாவது என்ன காரணத்துக்காக அவருக்கு ஜாமீன் வழங்க மறுக்கிறார்கள் என்பது தொடர்பான விரிவான வாதங்கள் அமலாக்கத்துறை தரப்பில் வைக்கப்படும். அதற்கு அமலாக்கத்துறைக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள். கடிதம் அனுப்பி அவர்கள் 8ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அன்றைய தினத்தில் இந்த அமலாக்கத்துறை தரப்பில் வாதங்கள் கேட்கப்பட்டு செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்குமா கிடைக்காது என்பது தொடர்பான ஒரு விரிவான தகவல் நமக்கு அன்றைய தினத்தில் நமக்கு தெரிய வரும். இந்நிலையில் மூன்றாவது முறையாக சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி செந்தில் பாலாஜி தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மனுக்கு பதில் அளிக்க அமலாக்கத்துறைக்கு கடிதம் அனுப்பி வருகின்ற 8ஆம் தேதியானது இந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. கோபாலகிருஷ்ணன்.